students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.6ல உள்ள 5,6 sum இந்த வீடியோல பார்க்கலாம். So 5th sum பாருங்க, if a equal to 2x plus 1 divided by 2x minus 1, b equal to 2x minus 1 divided by 2x plus 1 கொடுத்திருக்காங்க. Find 1 divided by a minus b minus 2b divided by a square minus b square. So இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். a and b வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. So அப்ப இத வந்து தான் நமக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா? So நம்ம given எழுதியிருக்கோம் a equal to 2x plus 1 divided by 2x minus 1, b equal to 2x minus 1 by 2x plus 1. So நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 1 divided by a minus b minus 2b divided by a square minus b square வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ இத வந்து நமக்கு பெருசா இருக்கு, நம்ம அதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறமா அதுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்க a minus b இருக்கு, இங்க a square minus b square இருக்கா? சோ அப்ப இதுக்கு ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாமா? 1 divided by a minus b அப்படியே வச்சிட்டு minus 2b divided by a square minus b square க்கு ஃபார்முலா என்ன? a plus b into a minus b. ஓகேவா? சோ அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இங்க a minus b இருக்கு, இங்க நமக்கு a plus b வந்து கம்மியா இருக்கு இல்லையா? அப்போ மேலேயும் கீழே என்ன பண்ணலாம்? ஒரு a plus b மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஸோ அங்கே வந்து மைனஸ் 2b டிவைடட் பை இங்கே வந்து அப்படியே தான் வரும் a plus b இன்டு a minus b. இது வந்து நமக்கு அப்படியே தான் வரும். ஸோ இனி அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டுலேயுமே இப்போ காமனாக வந்துருச்சா? ஸோ அப்போ காமனாக கீழே எடுத்துடலாம். a minus b இன்டு a plus b வந்து நம்ம காமனாக எடுத்துடலாம். மேலே அப்போ என்ன வரும்? 1 into a plus b தான் மைனஸ் 2bன்னு வரும். அடுத்தது ஈக்குவல் டு a வந்து நமக்கு அப்படியே தான் வரும், பிளஸ் b மைனஸ் 2b என்ன வரும்? மைனஸ் b வரும் இல்லையா? இங்கே பிளஸ் 1 அங்கே மைனஸ் 2. ஸோ அப்போ மைனஸ் b டிவைடட் பை a மைனஸ் b இன்டு a பிளஸ் bன்னு வந்துடும். இப்போ a minus b கேன்சலா, மீதி என்னது இருக்கு நமக்கு? இங்க எதுவுமே இல்லை, 1 தான் இருக்கு. அப்போ 1 டிவைடட் பை a பிளஸ் b. ஸோ இப்போ நமக்கு இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? நம்ம இதை தான் கண்டுபிடிக்கிறத நம்ம சுருக்கி, இதை தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நம்ம அதை சுருக்கி என்னன்னு கொண்டு வந்திருக்கோம்? 1 டிவைடட் பை a பிளஸ் b நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ நமக்கு a பிளஸ் b தான் நமக்கு இதில் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ a பிளஸ் b கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா இதில் கொண்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ a plus b கண்டுபிடிக்கலாம். a நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2x plus 1 divided by 2x minus 1 plus b என்ன கொடுத்திருக்காங்க? 2x minus 1 divided by 2x plus 1 கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கு. ஸோ அப்போ மாறி மாறி நம்ம மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 2x plus 1 divided by 2x minus 1 into இங்க minus 1 இருக்கா? ஸோ plus 1 இல்லை, அப்போ 2x plus 1 மேலேயும் கீழையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடலாம். அடுத்து plus 2x minus 1 divided by 2x plus 1 into இங்க plus 1 இருக்கு, நமக்கு மைனஸ் இல்லை, அப்போ 2x minus 1 divided by 2x minus 1. ஓகேவா? ஸோ இப்போ டினாமினேட்டர் நமக்கு ரெண்டுலையுமே சேமாக மாறிடுச்சு. அப்போ காமனாக எடுத்துடலாம். 2x minus 1 into 2x plus 1. அப்போ மேலே என்ன வரும்? 2x plus 1 into 2x plus 1. அடுத்தது பிளஸ் மேலே இங்கே என்ன வரும்? 2x minus 1 into 2x minus 1. இனி அடுத்தது நமக்கு இப்போ இதில் வந்து இது வந்து எப்படி இருக்கு பாருங்க? 2x plus 1 the whole square இல்லையா? 2x plus 1 the whole square, இங்க வந்து 2x minus 1 the whole squareல இருக்கு. ஸோ நம்ம 2x plus 1 the whole square போட்டு அப்புறம் அது வந்து a plus b the whole square மாறும், அதுக்குள்ள ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா டைரக்டாவே நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ 2x into 2x என்ன வரும்? 4x வருமா? 2 plus 2x into 1 2x தான். அடுத்த plus 1 into 2x 2x plus 1 into plus 1 1. அடுத்தது பிளஸ் போட்டு 2x into 2x 4x. அடுத்து இங்க மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் போட்டுட்டு 2x into 1 2x மைனஸ் 1 into 2x minus 2x minus 1 into minus 1 plus 1 divided by
இங்க 2x minus 1 divided by so இது வந்து நம்ம வந்து இது a minus b இது a plus b அப்போ வந்து என்ன வரும் a square minus b square a plus b into a minus b க்கு என்ன வரும் 2x the whole square minus 1 square னு எழுதலாம் ஓகேவா சோ இத வந்து a square minus b square னு எழுதிட்டோம் equal to இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க 4x எல்லாமே x தான் இருக்கு இல்ல சாரி இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 2x into 2x வந்து 4x square சாரி 2x into 2x வந்து 4x square அடுத்து 2x அடுத்து 1 வரும் அடுத்து இங்கேயும் அதேதான் 4x square வரும் அடுத்து -2x plus 1 இப்போ x square term எதெல்லாம் வரும் 4x square plus 4x square 8x square அப்புறம் இங்க 2x வந்து என்ன வரும் 4x வருமா 4x இங்க ஒரு -2x இருக்கு இங்க -2x so cancel அடுத்து +1 இங்க +1 +2 divided by 2x square அத வந்து நம்ம எப்படி எழுதலாம் 4x square னு எழுதிரலாமா so 4x square minus 1 னு எழுதலாம் ஓகேவா சோ இப்போ இதுல இருந்து ஒரு 2 நம்ம வெளியில எடுக்கலாம் பாருங்க ஒரு 2 வெளியில எடுத்தா இங்க மீதி என்னது இருக்கு 4x square 4 2 சார் தானே 8 2 எடுத்துட்டோம் மீதி 4x square plus 1 divided by 4x square minus 1 இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் a plus b தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு एक्चुअली என்ன கண்டுபிடிக்கணும் 1 divided by a plus b தான் நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்போ therefore 1 divided by a plus b equal to 1 divided by a plus b நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இதான் 2 into 4x square plus 1 divided by 4x square minus 1 ஓகேவா so equal to இப்போ இதை என்ன பண்ணலாம் நம்ம தலைகீழே மாத்தி போட்டுறலாம் அந்த 4x square அங்க போயிடும் இது கீழ வந்துரும் அப்போ 4x square minus 1 divided by 2 into 4x square plus 1 so இதான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேவா அடுத்து 6th sum பாருங்க if a equal to x divided by x plus 1 b equal to 1 by x plus 1 prove that a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b equal to 2 into x square plus 1 divided by x into x plus 1 the whole square னு கொடுத்திருக்காங்க so a and b கொடுத்துட்டு நமக்கு இத வந்து ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க so first வந்து நம்ம given எழுதி இருக்கோம் a and b எழுதிட்டோம் அடுத்து நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணனுமோ அதை எழுதி இருக்கோம் ஓகேவா எழுதிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை எடுக்க போறோம் இத மட்டும் தான் எடுக்க போறோம் சோ இந்த பார்ட்ட மட்டும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போறோம் ஓகேவா சோ அதாவது இதுல நியூமரேட்டர்ல இருக்குது நியூமரேட்டர்ல என்னது இருக்கு a plus b the whole square plus a minus b the whole square சோ இத மட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் இப்போ a plus b the whole square வந்து ஃபார்முலா என்ன வரும் நமக்கு a square plus 2ab plus b square அடுத்தது a minus b the whole square formula a square minus 2ab plus b square இதுல 2ab minus 2ab போயிருமா a square plus a square 2a square plus b square plus b square 2b square ஓகேவா சோ இப்போ ரெண்டுல இருந்து 2 காமன் ஆயிடுங்க a square plus b square சோ இப்போ இதுல வந்து நம்ம a and b யோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சோ a என்ன கொடுத்திருக்காங்க a ஸ்கொயருக்கு a என்ன கொடுத்திருக்காங்க x divided by x plus 1 b வந்து 1 divided by x plus 1 சோ இத வந்து நம்ம இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்ப 2 into x divided by x plus 1 the whole square plus b என்ன கொடுத்திருக்காங்க 1 divided by x plus 1 the whole square 2 வந்து எல்லாத்துக்கும் ரெண்டுக்கும் காமன் ஓகேவா இனி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க 2 into x ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே வரும் x ஸ்கொயருக்கு இங்கே வரும் இங்கே x plus 1 the whole square இங்கே வரும் அடுத்தது அதே போல இங்க 1 ஸ்கொயர் வந்து 1 தான் divided by x plus 1 the whole square சோ இப்போ x plus 1 the whole square காமனா இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் காமனா x plus 1 the whole square எடுத்துருங்க
மேலே அப்போ என்ன வரும், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 1. ஸோ 2 into x square plus 1 divided by x plus 1 the whole square. ஸோ இதை வந்து நம்ம equation number 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு என்னது, a plus b the whole square plus a minus b the whole square. ஸோ இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இனி அடுத்து நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம், a divided by b கண்டுபிடிக்க போகிறோம். a divided by b. a என்னது நமக்கு x divided by x plus 1 தானே, x divided by x plus 1 divided by b என்னது 1 divided by x plus 1. ஸோ இப்போ இதை நமக்கு x divided by x plus 1 divided by இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், மல்டிப்ளை போட்டு தலைகளே மாற்றி எழுதிடலாமா, x plus 1 by 1. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க, x into x plus 1 வந்துடும், கீழே x plus 1 into 1 x plus 1 தான். ஸோ கேன்சல் ஆகி என்ன வந்துடுது, x. ஸோ a divided by b equal to x. இது equation number 2. ஸோ இப்போ நம்ம from 1 and 2, ஸோ ரெண்டையும் சேர்த்து from 1 and 2 we get என்ன வரும், a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b. இதெல்லாம் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஃப்ரம் 1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 into x square plus 1 by x plus 1 the whole square வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை எழுதிடலாமா, 2 into x square plus 1 divided by x plus 1 the whole square. அடுத்தது கீழே divided by x. ஓகேவா? ஸோ அல்லது இப்படியே நம்ம எழுதியிருக்கலாம், டிவைடட் பை எக்ஸ்ன்னு எழுதியிருக்கலாம். ஸோ இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும். இனி என்ன பண்ணலாம், அடுத்தது நமக்கு இந்த 2 into x square plus 1 divided by x plus 1 the whole square வருதா. ஸோ போட்டுட்டு இந்த டிவைடட் பை எக்ஸை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 1 by xன்னு வந்துடும். மாற்றி எழுதும் போது அதனோட தலைகளே 1 by xன்னு வந்துடும். அப்போ ஈக்குவல் டு 2 into x square plus 1 divided by இந்த எக்ஸை ஃபர்ஸ்ட் போட்டுடலாமா, x into x plus 1 the whole square. ஸோ இதுதானே நமக்கு ப்ரூவ் பண்ணணும். பாருங்க, 2 into x square plus 1 divided by x into x plus 1 the whole square. ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துட்டு, இதை நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணாலும் ஓகே தான், இல்லை எப்படி எடுத்துட்டு ஆன்சர் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அப்போ therefore a plus b the whole square, அடுத்தது plus a minus b the whole square divided by a divided by b equal to 2 into x square plus 1 divided by x into x plus 1 the whole square. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, ரெண்டே ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்.